இன்றைய முதலமைச்சர் தன்னுடைய தந்தைக்கு திரு கருணாநிதிக்கு நினைவு மன்றம் கட்டுறார். ரைட், கட்ட வேண்டியது. அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர், திமுக தலைவர், திமுக கட்சி அரசாங்கத்துக்கு வந்திருக்குது, அதனால. ஆனா எழுதாத பேனாவை நடுக்கல்ல கொண்டு வைக்கிறார். எழுதாத பேனாவை நடுக்கல்ல கொண்டு வைக்கிறார். எவ்வளவு? 82 கோடி. யாருடைய பணம்? உங்களுடைய வரி பணம். உங்களுடைய வரி பணத்தை எழுதாத பணவை நடுக்கடல கொண்டு வைக்கிறாரு. அதுக்கு என்ன அவசியம்? சரி, நடுக்கடல்ல உங்களுடைய எழுதாத பேனாவை வைக்க வேண்டாம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் குடும்பம் ட்ரஸ்ட் வச்சிருக்கிறாங்க. திரு கருணாநிதி குடும்பம் ட்ரஸ்ட்ல 8000 கோடி இருக்குது. அந்த ட்ரஸ்ட்ல திராவிட முன்னேற்ற கழக திமுக தலைவர் திரு ஸ்டாலினுடைய குடும்பத்துக்கு 8000 கோடி ட்ரஸ்ட் இருக்குது. அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போய் நீங்க பேனா வைங்க. யார் வேண்டாங்கிறா? சரி, எழுதாத பணம் எங்க வச்சா என்ன? திரு கருணாநிதியுடைய நினைவு மன்றத்துக்கு முன்னாடி ஒரு 2 கோடியில் வைங்க. எழுதுற பேனாவை அரசு பள்ளியை படிக்கிற மாணவர்களுக்கு வாங்கி கொடுங்க, மாணவர்கள் பாராட்டுவாங்க. இவர் தான் அப்பா. அப்பா ஸ்டாலின் இப்படின்னா மகன் உதயநிதி என்ன பண்றாரு? அப்பா இப்படி செய்யற மகன் கார் பந்தயம் நடத்துறாரு. நாட்டு கார் பந்தயம் முக்கியமா? நினைச்சு பாருங்க. காலுக்கு செருப்பு இல்லாத எத்தனை பேர் ஏழைகள் இருக்காங்க. நூற்றுக்கணக்கான கோடிய சென்னை மாநகரத்துடைய மத்திய பகுதியில் கார் பந்தயம் நடத்துறதுக்கு செலவு பண்றார். யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணம். எப்படி ஊதாரித்தனமாக இந்த அரசாங்கம் செயல்படுகிறது என்பதை எண்ணி பாருங்க. அப்பாவும் மகனும் போட்டி போட்டுக்கிட்டு மக்களுடைய வரி பணத்தை இன்றைக்கு ஊதாரித்தனமாக செலவு பண்ணிருக்காங்க. இப்படி அரசாங்கம் தேவையா?